மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டுடைய வார்த்தை பாருங்க. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவர் அவர் மெய்யாகவே ஜனங்களை சிநேகிக்கிறதுனால அவர் என்ன செய்யறார்? வேதம் சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் அவருடைய கையில் இருக்கிறார்கள். சிநேகிக்கிறதுனால ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களை எல்லாம் அவருடைய கைகளிலே வைத்துக் கொள்கிறார். அடிக்கடி சொல்லுகிற ஒன்று, வேதம் சொல்கிறது, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்களாயிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவருமாயிருக்கிற தங்களுக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் என்று சொல்லி அப்போஸ்தலன் போல் பல இடங்களிலே அதை குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அப்படியானால் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாம் அவருடைய கையில் இருக்கிறார்கள். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு சொல்லும்படி சொல்லுகிறார், என் கையில் இருக்கிறவைகளை ஒருவனும் என்னிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய உள்ளங்கைகளிலே நான் அவர்களை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆண்டவர் தம்முடைய உள்ளங்கையில அவருடைய பரிசுத்தவான்களை வரைந்திருக்கிறார். நம்ம எல்லாம் ஆண்டவர் தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். அவருடைய கரத்துக்குள்ளாக வைத்து மூடி மறைக்கிற தேவன் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய சிநேகம் பாருங்கள், நம்மை அவருடைய கரத்துக்குள்ளாக வைத்திருக்கிறது. இரண்டாவதாக அவர் அதுல என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து ஒவ்வொருவரும், அவருடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிறார்கள். அவருடைய சமூகத்திலே இருக்கிறார்கள். தேவ சமூகத்துல அவர்களை பரிசுத்தவான்களை ஆண்டவர் வைத்துக் கொள்ளுகிறார் என்று சொல்லி அதை நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிறது என்றால் என்ன அப்படின்னா, தேவனோடு கூட இருப்பது, தேவன் இருக்கிற இடத்துல இருக்கிறது. வேதத்துல நீங்கள் பார்த்தீர்களானால் பழைய ஏற்பாட்டுல மோசே 40 நாட்கள் அளவு தேவ சமூகத்திலே போய் கிடந்தார், விழுந்து கிடந்தார் அவருடைய சமூகத்துல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறது பார்க்கலாம். அதே போல அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாகவே அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை வைத்துக் கொள்ளுகிறார். அவருடைய மகிமைக்குள்ளாகவே அவர் வைத்துக் கொள்ளுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பார்க்கிறோம், 40 நாட்களாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமாகி அங்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அங்கே அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அநேக வசனங்களினாலே திருஷ்டாந்தப்படுத்தி அதை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் 40 நாட்கள் அளவும் உட்கார்ந்து அந்த போதனை அடைகிறார்கள். தேவ சமூகத்திலே இருக்கிறார்கள். இங்கே எங்கேயும் போகல. அதை தொடர்ந்து 10 நாட்கள் அவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்ன உடனே அப்படியே காத்து கிடக்கிறார்கள். அவருடைய சமூகத்திலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நாமும் கூட ஆண்டுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்க செய்கிற ஒரு ஆண்டவர் நம்மை சிநேகிக்கிறபடினாலே அவருடைய சமூகத்திலே வைத்துக் கொள்ளுகிறார். அவர் தம்முடைய கைகுடியிலே வைத்துக் கொள்ளுகிற தேவன். இரண்டாவது, அவருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்க செய்கிற ஒரு தேவன். மூன்றாவதாக அதிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகளினாலே போதனை அடைவார்கள் என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே ஏராளமான காரியங்களை போதித்துக் கொண்டே வந்தார். ஆகவே தான் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன் என்று சொல்லி அவர் தம்முடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசினார், மோசேயை கொண்டு பேசினார். அநேக காரியங்களை நாம் வேதாகமத்திலே கற்றுக்கொள்ளுகிறோம்.
அப்போஸ்தலர்களை கொண்டு உபதேசங்களை கொடுத்தார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இயேசுவும் கடைசியாக சொல்லி போனார், நான் உங்களுக்கு கட்டளையிட்டையா அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளினாலே போதனை அடைய செய்கிற தேவன், அவருடைய வார்த்தைகளினாலே நம்மை நிரப்புகிற ஒரு தேவன். அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை போதனை அடைய செய்து நம்மை போதித்து செம்மையான வழிகளிலே நம்மை நடத்துகிறவர். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை பலப்படுத்துகிறவர். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மிலே நமக்குரிய எல்லா குறைகளையும் நிறைவாக்குகிற தேவன் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடி மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவர் நம்மை சிநேகிக்கிறார். அதிகமாய் சிநேகிக்கிறபடினாலே அவருடைய கைகளிலே நம்மை வைத்துக் கொள்ளுகிறார். அவர் நம்மை சிநேகிக்கிறபடினாலே அவருடைய பாதத்திலே நம்மை இருக்கும்படி அவர் வைத்துக் கொள்ளுகிறார். அவர் நம்மை சிநேகிக்கிறபடினாலே அவருடைய வார்த்தைகளினாலே நாம் போதனை அடைய செய்கிறார். அவருடைய வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு போதிக்கிறார். அவருடைய வசனத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். எத்தனையோ பாடுகள் தான், பிரச்சனைகள் தான், உபத்திரவங்கள் தான், போராட்டங்கள் தான். இதற்கு மத்தியிலும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை விடுவிக்கிறார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை வழி நடத்துகிறார். இதுதான் ஆண்டவருடைய சிநேகம். ஆண்டவர் சொல்லு, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவர் மெய்யாகவே நம்மை சிநேகிக்கிறார். நம்மை சிநேகிக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் நம்மை போதித்து நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறபடி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி சங்கீதக்காரன் சொன்னார், என் எதிராளியின் நிமித்தம் செவையான பாதையிலே நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி நாமும் கூட நம்முடைய எதிராளியின் நிமித்தம் செவையான பாதையிலே நடக்கும்படி கர்த்தர் நம்மை போதித்து நடத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். மெய்யாகவே அவர் நம்மை சிநேகிக்கிறார். அவருடைய சிநேகம் குறைவில்லாதது.